அனைவருக்கும் வணக்கம். உங்களில் ஒருவன், உங்களுக்காக ஒருவன், உங்களுக்குள் ஒருவன். நான் உங்கள் ஆண்டனி ஆர்பிஎஃப். வெல்கம் டு ஆண்டனி ஆர்பிஎஃப் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா செபி, SEBI. ஸோ செபினா என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, இதுதான் செபின்னு இருக்கு. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய துறைகள் இருக்கு. அதுல ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பேங்க், பிரைவேட் பேங்கா இருக்கட்டும், கவர்மெண்ட் பேங்கா இருக்கட்டும். ஸோ இந்த பேங்க்ஸ் எல்லாமே வந்துட்டு ரூல் பண்ற கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய டெலிகாம் கம்பெனி, ஜியோ, வோடஃபோன், இந்த மாதிரி டெலிகாம் கம்பெனி எல்லாம் ரூல் பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ட்ராய்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு துறைகளுக்கும் ஒவ்வொரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்சஸ், அதாவது ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய புரோக்கர்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதுதான் செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இவங்களோட மெயின் ஒர்க் என்ன அப்படின்னா, அவங்க கொடுக்குற கைடன்ஸை புரோக்கிங் கம்பெனி எல்லாமே வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். மக்களுக்கும் செக்யூரிட்டிஸ், அதாவது புரோக்கிங் கம்பெனிக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை ஹெல்த்தியாக கொண்டு போகிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதுதான் செபி, செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவை பற்றி நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோட வரேன். நன்றி, வணக்கம்.